கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தால், தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தால், என்னை ஏதோ செய்தார். வரேன். என்னம்மா நீங்க இன்னும் தூங்கலையா? இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கீங்க? உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதான் நீ வந்தது பேசிட்டு போய் தூங்கலான்னு முடிச்சிருக்கேன். பேசணும்னா காலையில பேச வேண்டியதானமா? நான் வீட்டுல தானே இருப்பேன். எதுக்காக இவ்வளவு நேரம் கண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பப்போ உங்களுக்கு உடம்பு வேற இப்ப சரியில்லாம போகுது. நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கினா தானே உங்க உடம்புக்கு நல்லது. என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக இவ்வளவு நேரமா முடிச்சிருப்பீங்க? ஆமா, நான் சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு படுத்த உடனே அப்படியே எனக்கு தூக்கம் வந்துரும் பாரு. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த கட்டில கடந்து உருண்டு பரண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தூக்கம் வரும். அப்படி ஒன்றும் பெருசா நேரம் ஆகல. 10 மணி தானே ஆகுது. எப்படி இருந்தாலும் இந்நேரத்துக்கு நான் தூங்கியிருக்க மாட்டேன். சும்மா தான் படுத்திருப்பேன். அதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். இருந்தாலும் உங்க உடம்பு நீங்க பாத்துக்கோங்கம்மா. எல்லா நேரமும் சரியா இருக்காது. ஆமா, இப்படி நேரம் காத்திருந்து என்கிட்ட அப்படி என்ன பேசணும்னு உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயமா? முத்து, இன்னைக்கு அண்ணியை கோயில் வச்சு பார்த்தேன்டா. யாருமா? உமா தையவா? ஆமாண்டா, அண்ணி என்னை கோயிலுக்கு வர சொன்னாங்க. அதான் சாயங்காலம் போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வந்தேன். ஏமா என்ன? ஏன்டா, உனக்கு தெரியாதா என்ன? ஊருக்குள்ள தானே இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமலா இருக்கும். நிலாவுக்கும் ரூபிக்கும் நாளை மறுநாள் கல்யாணம்டா. அதை சொல்றதுக்கு தான் அண்ணி என்னை கோயிலுக்கு வர சொன்னாங்க. முத்து, சொல்லுங்கம்மா. என்னாச்சுடா? நிலாவுக்கும் ரூபிக்கும் கல்யாணம் நடக்க போறது உனக்கு தெரியாதா என்ன? தெரியுமா, கேள்விப்பட்டேன். விதியை பத்தியாடா முத்து. இந்த நேரத்துல என் அண்ணனோட இடத்துல இருந்து நீதான் என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு மாமாங்கிற முறையில கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா யாரோ ஒருத்தவங்க சொல்லிதான் என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னு நமக்கே தெரிய வருது. எனக்கு இந்த 1 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும்டா. ஆனா அண்ணி கல்யாணத்துக்கு என்கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை கோயிலுக்கு வர சொல்லி கல்யாணத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா என் மனசே நிம்மதியா இருந்துச்சு. அதுவா என் அண்ணி முன்ன நின்று அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், உன் அண்ணன் பொண்ணுங்களுக்கு எல்லா முறையும் நீ தான் செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னை கட்டினவன் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு தெரியுறான். ஆனால் என் அண்ணி என் மேலையும் உன் மேலையும் இன்னும் அதே பாசத்தோட தாண்டா இருக்காங்க. அண்ணி இன்னைக்கு என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, சத்தியம்ல எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? அத்தையா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க? எப்படிமா? ஏன் நீ என்ன எப்பறம் கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என் மேல அவங்களுக்கு எந்த கோவம் இல்லை. என் அன்னைக்கு கோவம்லாம் உன் அப்பா மேலதான். அவன் தானடா உண்டக வீட்டுக்கு 2 அவன் பண்ணான். கூடையே இருந்த இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டானே. என் அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்ததால என் அண்ணி எப்போதுமே மன்னிக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் கூடாது. மற்றபடி அன்னைக்கு என் மேலாம் ஒன்றும் கோவம் இல்லை. அப்புறம் என்னம்மா, அதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களே, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. அது எப்பரா நான் கல்யாணத்துக்கு போகாம இருப்பேன்? அங்க நடக்க போறது என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு நடக்க போற கல்யாணம் மட்டும் இல்ல, என் தங்கச்சி சுமித்ரா மௌனூலுக்கு நடக்க போற கல்யாணம். நான் போகாம இருப்பேனா என்ன? நான் கண்டிப்பா போவேன். என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு போவேன். எனக்கு புரியுதுமா நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. நீங்க சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. அத்தை வீட்டோட நீங்க சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல, இனிமேல நீங்க அத்தை வீட்டுக்கு போறதோ அங்க இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கோ யாருக்கும் இங்க தடை சொல்ல போறது இல்ல. ஒரு நேரத்துல இந்த வீட்டுல யார் யாரெல்லாமோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறவு அவங்க பேச்செல்லாம் கேட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இங்க யாரும் அடிமையா இருக்க போறது இல்ல. போதுமா, தப்பு செஞ்சாதான் குற்றம் இல்ல, தப்புக்கு துணை போனாலும் குற்றம் தான். இத்தனை நாள நம்ம குற்றவாளியா தான் இருந்தோம். போதும் நம்ம குற்றவாளியா இருந்தது. இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு போங்க. இந்த ஆளு என்ன பேசுறான்னு நானும் பாக்குறேன். நீர் ஏதாச்சும் பண்ணுனாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தெரியும் இந்த முத்தை பத்தி. இந்த பாருங்கம்மா, உங்க புள்ள ஒண்ணு இப்ப சும்மா இல்ல, சம்பாதிக்கிறேன். நான் படிச்ச வேலைக்கு கௌரவமான வேலை கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன். இப்ப கூட உங்களையும் என் பொண்டாட்டியும் வச்சு கௌரவமா பாத்துக்கிறதுக்கு என்னால முடியும். இந்த ஆளுக்கு பயந்துகிட்டே நீங்க இத்தனை நாள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்ததுலாம் போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, சந்தோஷமா வாழ பாருங்க. மீறி இந்த ஆளு உங்களை அடிக்கவோ இல்ல குடும்பப்படவோ செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, செய்யட்டும், அப்புறம் இருக்கு. சரிம்மா, நீங்க நாளைக்கே அத்தை வீட்டுக்கு கிளம்புங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும். இங்க நான் பாத்துக்கிறேன். அண்ணி என்கிட்ட கல்யாணத்துக்கு சொன்ன உடனே எனக்கு அவங்க கூட போகணுன்னு தான் ஆசை. ஆனா இந்த ஆளு எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானு தான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு மனசு நிம்மதியாவே இருக்கு.
அப்படின்னா நான் காலையிலே அண்ணி வீட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா அண்ணி காலையில வர சொன்னாங்க. காலையில பந்தக்கால் நடுறாங்களாம், சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு நலுங்கு வச்சிருக்காங்க. அதனால நான் நாளைக்கு காலையிலே அண்ணி வீட்டுக்கு போயிடுறேன். அப்படிங்கப்பா, முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுதே. இப்படி உங்களை சிரிச்ச முகமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணன் வீடுன்னு சொன்னதும் மூஞ்சில ஒரு பிரகாசமே ஜொலிக்குதே. இருக்காதே என்ன, என் அண்ணன் பொண்ணுங்களை பார்க்க போறேன். சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைல அத்தனை கைகளையும் கால்களையும் சுத்தி சுத்தி வருங்க. இன்னமும் என்னமோ நேத்து நடந்த மாதிரியே இருக்கிறா. மறுபடியும் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். என் அண்ணன் பொண்ணுங்களாம் அத்தனை எம்மள உசுரா இருக்க போதுவா. அதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்காதே என்ன. என்ன இருந்தாலும் பிறந்த வீடு மாதிரி வருமாடா. அது சரி, என் அம்மாவோட கால் தரையிலே நிக்கலையே, இனிமேல கையில பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, காலையில நீங்க அத்தை வீட்டுக்கு போங்க. போகும்போது நான் கொஞ்சம் பணம் தரேன், கையில வச்சுக்கோங்க. நிலாவுக்கு ரூபிக்கும் கல்யாணம் வருதுல, நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். கல்யாணத்து அன்னைக்கு நிலாவுக்கு ரூபிக்கும் ஏதாச்சும் நகை எடுத்து போட்டுருவோம். நீங்க போகும்போது அவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. என்னம்மா? நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டா முத்து. ரொம்ப நாள் கழிச்சு என் அண்ணன் பொண்ணுங்களை பார்க்க போறோம். விசேஷ வீடு வர வெறுங்கை விசிக்கிட்டு எப்படி போறதுன்னு நினைச்சேன். சரிடா, நீ காலைல பணம் கொடு. நான் போகும்போதே என் அண்ணன் பிள்ளைங்களுக்கு நிறைய துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன். சரிம்மா, இந்த சந்தோஷத்துல தூங்காம முழிச்சே இருக்காதீங்க. போங்க, போய் தூங்குங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். முத்து, என்னம்மா? டேய் என்ன மட்டும் கல்யாணத்துக்கு போக சொல்ற? அப்ப நீ வரலையா? நீனும் மருமகளும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்ல. ஆமா, நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்கம்மா. வேணா அங்கிட்டாவையும் கூட்டிட்டு போங்க. அவ அவங்க ஏதாச்சும் கல்யாண வேலை இருந்துச்சுன்னா கூட மட்டும் நின்று பாப்பா. 2 பேரும் முன்ன நின்று கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்கம்மா. நான் எதுக்கு? நான் அங்க வந்தா சரியா இருக்காதுமா. வேண்டாம், நீங்களும் அங்கிட்டாவும் போங்க. அத்தை ஒரு வேலை எனக்கு கேட்டாங்கன்னா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோங்கம்மா. நான் வரல அங்க. டேய், என்ன விளையாடியா நீனே? இந்த பாரு, என் அண்ணி உன்னையும் அங்கிட்டாவையும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பாரா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். என் அண்ணி என்ன சந்தோஷமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன மட்டும் இல்ல, உன்னையும் அங்கிட்டாவையும் வர சொல்லியிருக்காங்க. அவங்க இவ்வளவு சொன்னதே பெருசு. அவங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் நானும் அங்கிட்டாவும் போனா என் அண்ணி மனசு எப்படி முழுசா சந்தோஷமாகும். நீ வரலன்னா அவங்களுக்கும் ஏக்கம் இருக்கும்ல. இங்க பாரு, நீ எதுக்கு அங்க வரமாட்டேங்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட அத்தை வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது. அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணது கிடையாது. இப்ப மட்டும் எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட்ட உடனே சபையில போய் நம்ம நிக்க முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறேன்? ஆமாம்மா, அது எப்படிமா? நான் இது வரைக்கும் அத்தைக்கிட்ட பேசுனது கூட கிடையாது. ஏன் அங்க நிலாட்ட கூட நான் பேசுனது இல்லை. இப்போ வந்து கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும், முன்னாடி இன்னும் எல்லாம் பண்ணணும்னா எப்படிமா? அது நல்லா இருக்காதுல்ல. இந்த பாரா, என் அண்ணா அண்ணி அண்ணன் பத்த பிள்ளைங்க. இவங்களுக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. கள்ளக்கப்படி நினைக்க தெரியாத நல்ல மனசு கொண்ட பிள்ளைங்கடாதுங்க. சின்ன வயசுல உங்ககிட்ட எப்படி முத்து முத்துன்னு பேசி விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்களா, அதே மாதிரிதான் இன்னமும் அதுங்க இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? அப்படிலாம் என் அண்ணி மனசுல தப்பா நினைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காதுடா. என்னையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா என் அண்ணி எவ்வளவு பாசத்தோட கூப்பிட்டாங்க தெரியுமா? இந்த பாரு, நாளைக்கு நான் கிளம்பி போறேன். ஆனா நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு வார. நீ மாமங்கிற முறைக்கு என் அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லா சடங்கையும் செய்யணும், எல்லா சீரையும் செய்யணும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவ்வளவுதான். ஆமா, வரலன்னா விர, நானும் கல்யாணத்துக்கு போல. போ. ஐயாம்மா, நீங்க போங்க. கல்யாணத்துக்கு தானே நான் வரேன். போதுமா? கல்யாணத்து அன்னைக்கு நான் மண்டபத்தில் இருப்பேன். சரிடா, அப்போ நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் தூங்குறேன். காலையில சீக்கிரமா அண்ணி வீட்டுக்கு போனல. போ. நீங்க போய் தூங்குமா, அதான் அங்கிதா இருக்கல்ல, அவ பாத்துக்கிடுவா. நீங்க போங்க. அங்கிதா, டேய், அங்கிதா தூங்கிட்டு இருக்காடா. தூங்குறாளா? என்னமா சொல்றீங்க? நான் வேலை முடிச்சுட்டு எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தாலும் நான் வர வரைக்கும் முடிச்சுதான் இருப்பா. நான் வந்து எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே என் கூட சேர்ந்து தூங்க போவா. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டா? ஏமா, உடம்பு என்னமோ சரியில்லையா? என்ன நல்லா இருக்கல்ல? பதறாத, அதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்ல. நான் அவளை சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு கூப்பிட போனேன். அவ டயர்டா இருக்குன்ட்டு உட்காந்துருந்தா. சரி, எதுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதான் நான் 2 இட்லி வச்சு அவளுக்கு ஊட்டி விட்டேன். சாப்பிட்டுட்டு நீ தூங்கு, முத்து வந்தா நான் கதவை திறந்துட்டு அவனுக்கு சாப்பாடு வேணாலும் வச்சு கொடுத்துக்கிறேன், நீ படுத்து தூங்குன்னு சொன்னேன். அவளும் சரின்னு 2 வாய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டா. மற்றபடி அவளுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கும் போல. வெயில் வேற சமயம் அடிக்குதுல்ல, அதான் கொஞ்சம் கிறக்கமா இருந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அவ தூங்கட்டும், நீ போ. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ. ஆமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க போய் தூங்குமா, நான் ரூமுக்கு போறேன். சாப்பாடு வேண்டாமா? டேய், நைட்டு சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு என்னத்துக்காகும்? எனக்குலாம் எந்த சிரமமும் இல்ல. நீ போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு படுத்தா போதும். வெறும் வயிற்றுல தூங்க கூடாது, தூக்கம் வராது. ஐயா அம்மா, நான் சாப்பிட்டுட்டேமா.
அது ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தனா அவன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன். அதோட நேரம் ஆயிட்டா பசி வேற எடுத்துச்சு. அதான் நானும் அவனும் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். நான் வெளில சாப்பிட்டு தான் வந்தேன். பசிலாம் ஒன்றும் இல்லை. வெளியில சாப்பிட்டுட்டியா? சரி, சாப்பிட்டேன்னா அது போதும் எனக்கு. சாப்பிடாம மட்டும் தூங்கிடாத, சரியா? போ, அவ ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. தொந்தரவு பண்ண வேணாம், அவ தூங்கட்டும். காலையில எந்திரிச்சதும் என்ன ஏதுன்னு கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போறதா இருந்துச்சுன்னா நம்ம கூட்டிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்ச உடம்பு முடியாமலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. டயர்டா இருந்துச்சுன்னு சொன்னா, வேற எதுவும் இல்லை. போ, நீ ரூம்ல போய் தூங்கு, சரியா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போய் முதல்ல தூங்குங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு பாருங்க. காலைல அத்தை வீட்டுக்கு போகல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா. உலகத்துல எத்தனையோ மனுஷங்களை கடந்து போனாலும் ஒரு சிலரை மட்டும் எப்போதும் மறக்கவும் முடியாது. அவங்க நினைவுகளை கடந்து போகவும் முடியாது. பொக்கிசமா என் கூடவே காலத்துக்கும் வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்ச ஒண்ணு இன்னைக்கு இன்னைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகுது. தெரியாம தொலைச்சிருந்தேன்னா அழிச்சிருக்காது. நான் தான் தெரிஞ்சே தொலைச்சிட்டேனே. நான் ஆசைப்பட்டு வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய தெரிஞ்சே தொலைச்சிட்டேனே. அதுக்கான தண்டனையை இத்தனை வருஷமா என்ன நம்பி வந்தவளுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாவத்துக்கு மேல பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ ரொம்ப நல்லவா. அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருச்சு. அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு நான் ஒருத்தர் கிடைச்சிட்டான். அவன் சந்தோஷமா இருப்பா. நான் கடவுள் கிட்ட அதுதான் கேட்பேன். அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவளுக்கு சந்தோஷத்தை மட்டும் கூட அது போதும். அவ எப்போதும் சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கு காதலிச்ச பாவத்துக்கு அவ நிறைய அனுபவிச்சுட்டா. அவளை நிறைய அனுபவிச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவ எப்போதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அது எனக்கு போதும். இதுக்கப்புறமே நான் ஏன் அங்கிதா, அங்கிதா, என்னம்மா என்னாச்சு அங்கிதா? அதான் என்னை விட்டு போயிடாதீங்கதா. அதான் அப்பா சொல்லுங்கப்பா. நான் எந்த தப்பு பண்ணல. அதான் என்னை விட்டு போறாரு. அதான் என்னை விட்டு போயிடாதீங்கதா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கதா. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுதா. அதான் போகாதீங்கதா. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. அதான் போறாரு, சொல்லுங்கப்பா. அதான் அதான் அடியே, ரெடி ஆயிட்டீங்களா இல்லையாடி? நீ எம்பிட்டு நேரடி எடுத்துப்பீங்க? ஐயர் 8 மணிக்கெல்லாம் பந்தக்கால் நட்டுறணும் அப்படின்னு சொல்லி நேரம் குறிச்சு கொடுத்தாரு. மணி 7:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா இவ்வளவு மட்டும் ஆளை காணோம். என்னத்த சொல்ல இந்த புள்ளையில? ஒரு நல்ல நாள் அதுமா கூட இவ்வளவு நேரம் ஆக்குதுவா. எம்பிட்டு நேரம் தான் இந்த கண்ணாடி முன்னாடியே நிப்பாளுவளோ. ஏய், இப்ப வரப்போறீங்களா இல்லையாடி? நானும் இம்பிட்டு கத்துறேன். இவ்வளவு காதுல விழுதா இல்லையா? எவ்வளவு சத்தம் கொடுக்குறாளான்னு பாரு. எவ்வளவு கெட்டது பத்தாதுன்னு அந்த கனிவா பிள்ளையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்காளுவா. அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு அமைதியா இருந்துச்சு. அதானே குரங்கோட சேர்ந்த பூனையும்
கிளத்தாவுமா அந்த கதையால இருக்கு. என்ன இப்படி பாடா படுத்துற அளவுல ஒரு நல்ல நாள் அதுமா கூட எனக்கு நிம்மதி இல்ல. இவ்வளவுலாம் என்னைக்கு இவன் மாமியார் வீட்டுக்கு துரத்தி விடுறேனா அன்னைக்கு தான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இப்ப வர புரியல இல்லையாடி? என் தங்கச்சி பாத்தீங்களா, இந்த மக்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது இவ எப்படி மிரட்டினாலோ இன்னமும் அப்படியே தான் மிரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த மக்க கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகுதுங்க. தாமரை, என்னதான் நம்ம மக்கள் படிச்சு வளர்ந்து பெரியாளாகி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவங்க நமக்கு குழந்தைதான். ஏன், நமக்கு தான் ஒரு பையன் இருக்கான். அவ்வளவு பெரிய பையனை எதனாச்சும் என்ன சொல்ல விடுறியா? உடனே சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வாய மூடிடுற? அவனை விட சின்ன குட்டிங்க தானே இவங்க 2 பேரும். அவன் பண்ற சேட்டையில கொஞ்சமாச்சும் இந்த குட்டிங்களும் பண்ணத்தானே செய்யும். போது போது என் புள்ளைய பத்தி பேசுற வரைக்கும் அவன் என்னைக்குமே எனக்கு குழந்தைதான். எப்ப நேரம் கிடைக்கும் என் புள்ளைய வாரலான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. வந்த வேலையை மட்டும் பாருங்க. என்ன சேட்டை பண்ணுதானா சேட்டை? இவர் என்னமோ ஒழுங்காட்டம். அதானே, இவ வாயா அடக்க முடியல, இதுல நான் பெத்ததையே அடக்க முடியும்? மச்சான் வாங்க, மச்சான் வாங்க. எப்ப வந்தீங்க? நான் இந்த பிள்ளைங்களை சத்தம் கொடுத்து இருந்தேல, நீங்க வந்ததே கவனிக்கல. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க மச்சான், வாங்க வந்து உட்காருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அக்கா கறி வீட்டுக்கு வந்திருக்காளே, எப்படி இருக்க என்ன ஏதுன்னு என்கிட்ட ஏதாச்சும் கேக்குறாளான்னு பாரு. ஆனா அவர்கிட்ட மட்டும் நல்ல பல்ல கட்டிக்கிட்டு பேசுறா. நான் ஆகாது, என்ன கட்டிக்கிறவர் மட்டும் இவளுக்கு ஆகுமோ? அவ பேசலன்னா நான் மட்டும் அவகிட்ட பேசுவேனாக்கும். எனக்கு அப்புறம் பிறந்தவதானே, அவளுக்கு மேல எனக்கும் திமிரு உண்டு. நான் எப்படி பேசுறேன் அவகிட்ட பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேனா இல்ல அவளா என்கிட்ட வந்து பேசுறாளான்னு? என்ன உமா, எப்படி இருக்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அப்ப எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இன்னும் துரு துருன்னு சிட்டாட்ட இருக்கிற. ஐயோ போங்க மச்சான், இன்னமும் அதே குறும்புத்தனம். நீங்க மட்டும் என்னவா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கியே. இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கும் போது உன் மச்சானுக்கு எப்படி வயசாகும்? இத்தனை வருஷம் கழிச்சு உன் வெக்கத்தை பாக்குற. வருஷம் கடந்தாலும் உன்னோட வயசுக்கும் வெக்கத்துக்கும் இன்னும் மவுசு கரையிலையே. அழகாத்தான் இருக்க இன்னமும். இது பெத்ததுக்கு இந்நேரத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த ஆள் ஒசரத்துக்கு 1க்கு 2 குட்டிங்க இருந்திருக்கும். இப்பதான் இவருக்கு வயசு திரும்பதாக்கும். குழந்தையாவ பார்த்த உடனே எப்படி குளிங்கி குளிங்கி சிரிக்காருன்னு பாரு. ஒரு நாளாச்சு இந்த மனுஷன் என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசியிருப்பாரா? மண்டையில முடியலனாலும் ஆசைக்கு குறைச்ச ஒண்ணு இல்ல, குறைச்ச. அப்புறம் உமா என்ன? அது ரொம்ப வருஷம் கழிச்சு உமாவை பாக்கனே, அதான் என்ன எப்படி இருக்குன்னு நாள விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் பார்த்தனே, நீங்க நாள விசாரிச்ச லட்சணத்தை. இன்னைக்கு இவ்வளவு போதும். நீ சொன்ன சரியாத்தான் இருக்கும், சரியாத்தான் இருக்கும். அம்மா பத்திரகாளி எப்படி நிக்கா? இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காளே, எப்படி இருக்க என்ன ஏதுன்னு என்ன பத்தி விசாரிக்கல. மச்சானா மச்சான், மச்சான் தலைமையில கையா வச்சான்னுகிட்டு. மச்சான் இவ மட்டும் என்ன பார்த்த உடனே பாசமலையை கொட்டி தீத்துட்டாலோ? அப்படியே நான் இவன் மேல பாசத்தை காட்டுறதுக்கு இவளே என்ன பார்த்த உடனே அப்படியே தானே நின்னா? அப்படி இருக்கும்போதே அவளுக்கு தங்கச்சி நானு, எனக்கு மட்டும் என்ன குறைச்சலாவா இருக்கும்? ஏமா உமா, அவ உனக்கு அக்கா தானமா? அக்கா கிட்ட விட்டு கொடுத்து போறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருங்க மச்சான், அவ எனக்கு அக்கா தான். அதுக்காக அவ தலையில 1-2 கொம்பு விழுந்தில்ல அவளுக்கு பணிச்சுக்கிட்டு நான் போறதுக்கு. எதுவா இருந்தாலும் அவ வந்து என்கிட்ட முன்னாடி பேச வேண்டியதானே, நான் தான் அவகிட்ட போய் பேசணுமோ? இந்த பாரியா, என்னமா? நான் குடிச்ச எச்சிப்பால குடிச்சு வளர்ந்தவ அவ. அவளுக்கே அம்புட்டு திமிரு இருக்கும் போதே எனக்கு எம்புட்டு இருக்கும். ஆமா, எனக்கு கொம்பு 2 இல்ல 4 முளைச்சிருக்கு. நானா ஒன்னும் அவகிட்ட போய் பேச மாட்டேன். ஒழுங்கா உங்க குழந்தையாட்ட சொல்லி வைங்க. இவளுக்கு புருஷன் நான் வாக்கப்பட்டுட்டு நான் படுத்த பாடு. இப்ப இவளை சமாளிப்பனா இல்ல அவளை சமாளிப்பனா? நான் பேசாட்டுக்கு ஊர்லயே இருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையா? நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பாரியா, நான் என் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன் தவிர யார்கிட்டயும் கொஞ்சம் கொள்ளைய உறவு புதுப்பிக்கிறதுக்கு ஒண்ணு வரல. இத்தனை வருஷம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்க சொல்லு. நானும் யார்கிட்டயும் வளைஞ்சிட்டு போய் நின்று பேச மாட்டேன். எனக்கு என் பொண்ணுங்க கல்யாணத்தை பார்க்கணும், சந்தோஷமா பார்க்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு நடுவீட்டுக்குள்ள வந்து நின்று என் பொண்ணுன்னு நிக்க. இதுதான் பொண்ணு கல்யாணத்துக்கு வர நேரமாக்கும். ஏன் இது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தெரியலையாமா? உமா, புள்ளையில எங்க ஆளை காணோம்? நாங்களும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, புள்ளைய சத்தத்தை காணோம். வீட்டுல தானே இருக்குவா? ஆமா மச்சான், புள்ளையில வீட்டுல தான் இருக்குவா. ரெடி ஆயிட்டு இருந்தாலுவா. இருங்க இதோ கூப்பிடுறேன். ஏடி ரூபி, நிலா, கனிகா, வாங்கம்மா. வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க.
தங்கங்களா, என் பிள்ளைங்க மேல என் கண்ணே பற்றும் போலயே இன்னும் அழகா இருக்குதுங்க. 11 வயசுல பார்த்த குட்டிங்க. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம். அம்மாடி அம்மா அவசரமா இன்னும் லட்சணமா இருக்குதுவோ. பெரியம்மா, எப்ப வந்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மா சொன்னாங்க நீங்க கல்யாணத்துக்கு வரதா. நானும் நீங்க இன்னைக்கு வருவீங்க நாளைக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. நீங்க என்னன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஏன் பெரியப்பா, எப்ப பார்த்தாலும் நாங்க உங்க பொண்ணுன்னு சொல்லுவீங்களே. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க வரத நேரமா இது? அட தங்க குட்டிங்களா, எனக்கும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, இந்த மாசம் பார்த்து நம்ம ஊர் கோயில்ல கொடை வந்துருச்சு. இப்போ நம்ம கடையில வியாபாரம் நடந்தாதான் நடந்தபடி. கோயில் கொடைன்னு சரக்கு வேற கடையில நிறைய வாங்கி போட்டுட்டேனா, அதனாலதான் பெரியப்பனால கடையை அடைச்சு போட்டுட்டு வர முடியல. பெரியப்பா, உங்ககிட்ட போன்ல பேசுற நேரம்ல இந்த ஒரே காரணம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, உங்களால தான் வர முடியாது. பெரியம்மா வாச்சு வீட்டுக்கு வர சொல்லலாம்ல. இப்படி கேளடி என் தங்கம், உங்களை பாக்குறதுக்கு எத்தனை தடவை இந்த மனுஷன் கிட்ட ஊருக்கு போலான்னு கேட்டிருப்பேன் தெரியுமா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே கட்டி அழுகுறாரு. இப்ப கூட இந்த மனுஷனை நானாக இழுத்துட்டு வந்திருக்கேன், இல்லனா இவர் வந்திருப்பாரு. பெரியப்பா, நீங்க தான் பெரியம்மாவை வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொன்னீங்களா? இதுக்கு நான் பலிகடன் ஆயிட்டேனா? ஆமா, நிலா அவன் பக்கத்துல நிக்கிறாளே, அந்த குட்டி யாரு? உன் ஃப்ரெண்ட் வள்ளி இப்படி இருக்க மாட்டாவே. அதான் இந்த பொண்ணு பக்கம் புதுசா இருக்கேன்னு கேட்டேன். யார் இந்த பொண்ணு? பெரியம்மா, நான் தான் உங்ககிட்ட போன்ல சொன்னேனே, என் மாமாவோட பெரிய பையன் மைக்கேல் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். என்னோட உயிர் தோழி, இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணா வந்த புது உறவு. அட, அந்த பொண்ணா இது? அழகு போல இருக்காளே. என்ன மக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி டைப் அடிக்குது வாயி? இந்த பாரு மக்கா, எனக்கு நிலா ரூபி எப்படியோ அந்த மாதிரி தான் நீ எனக்கு ஒரு பொண்ணு. உரிமையோட அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிடு. இந்த பாருமக்கா, உன்னை பத்தி என் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் சொன்னா. உன் வாழ்க்கையில இந்த வயசுல படக்கூடாது, அனுபவிக்க கூடாது, பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன்னு. கஷ்டமா தான் இருக்கு உன்னை நினைக்கும் போது. ஆனா நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் மறந்து இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பாரு. இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு குடும்பம், இல்லாதவங்களுக்கு பாக்குறவங்க பழகுறவங்க எல்லாருமே அவங்க உறவுக்காரங்க தான். எங்க 2 பேத்துக்கும் பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. பொம்பளை பிள்ளை வேணும்னு தவமா இருந்து பெத்தோம், கடைசியில அது ஆம்பளை பிள்ளை ஆயிடுச்சு. சரி, கடவுள் இந்த தடவை நமக்கு கொடுக்கல, அடுத்த தடவையாச்சும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பான்னு நினைச்சோம். அடுத்த தடவையும் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அது ஒரு நாளுக்குள்ள நீடிக்கல அந்த சந்தோஷம். பொம்பளை பிள்ளைக்காக எவ்வளவோ ஏங்கி போய் இருந்தோம். 2வது அந்த கடவுள் எங்களுக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்து எங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாருன்னு சந்தோஷத்துல இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷத்தை கடவுள் எங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கல. ஆனாலும் கடவுள் ஒரு பக்கம் கைவிட்டா இன்னொரு பக்கம் நமக்கு அதை விட பல மடங்கு நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிறதையும் நான் அன்னைக்குதான் நம்பினேன். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்த அன்னைக்குதான் என் குழந்தைய உமாவுக்கு நிலா பிறந்தா. ஒரு பக்கம் நான் எங்க குழந்தைய இழந்துட்டோன்னு நாங்க துக்கத்துல இருந்தாலும், இன்னொரு பக்கம் உமாவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா இருந்தோம். அப்பதான் உமா எங்க குழந்தை இறந்தது கேள்விப்பட்டு நிலாவை தூக்கி எங்க கையில கொடுத்தா. நான் இனிமேல் எத்தனை பொம்பளை பிள்ளை பெற்றாலும் அந்த பொம்பளை பிள்ளை உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு. நிலாவை முதல்ல கையில வாங்கணும் எங்க பிள்ளையா. அதுல இருந்து நிலாவும் சரி ரூபியும் சரி என் பிள்ளைங்க தான். அவங்க 2 பேரையும் நாங்க பெத்த பிள்ளையா தான் பார்ப்போம். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையேங்கிற கவலைய என் 2 பொட்ட பிள்ளைகளும் தீட்டு வச்சிருச்சுவா. இடையில குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு, அதனால போக்குவரத்து இல்லாம இருந்தோம். மத்தபடி என் பொண்ணுங்க கிட்ட நானும் என்கிட்ட என் பொண்ணுங்களும் பேசாம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. என் பொண்ணுங்க கிட்ட பேசினாதான் எங்க 2 பேத்துக்கு அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும். நாங்க வராம இருந்திருக்கலாம், ஆனா இவன் அண்ணன் அப்பப்ப இங்க வருவான், வந்து பார்த்துட்டு உடனே வந்துருவான், ஆனா தங்க மாட்டான். இப்போ இடையில ஒரு 2 வருஷமா வேலை அது இதுன்னு கொஞ்சம் ஓடிக்கிட்டு தெரிஞ்சா, அதனாலதான் இந்த பக்கம் அவனால வர முடியல. இல்லைன்னா அடிக்கடி தங்கச்சியில பார்க்க வந்துருவான். இந்த பாருமக்கா, நமக்கு கல்யாணம் நடக்க போது இந்த நேரத்துல நம்ம அம்மா அப்பா கூட இருந்திருந்தாங்கன்னா சீரியஸா செஞ்சு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்களே. இப்ப அவங்க நம்ம கூட இல்லையேன்னு நினைச்சலாம். நீ கவலைப்படக்கூடாது, நாங்க இருக்கோம். உன் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்க உனக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி சீரியசனை செஞ்சு கன்னியாதானம் பண்ணி உன் மாமியார் வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். சந்தோஷமா இங்க இருந்து உங்க மாமியார் வீட்டுல போய் உன் வாழ்க்கையை ஆரம்பி. இன்னைக்குதான் கன்னிகாவோட முகத்துல உண்மையான கல்யாண சந்தோஷத்தை பாக்குறேன். உன்னை இப்படி பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. என்னம்மா, சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அப்பா சொன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு குடும்பம் தான், ஆனா இல்லாதவங்களுக்கு தான் அந்த கடவுள் பாக்குறவங்க பழகுறவங்க எல்லாரையும் சொந்தமாக்குமா. என் அம்மா அப்பா கூட இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு எனக்காக என் சந்தோஷத்துக்காக நிறைய பேரு
மட்டும் இல்ல, கூட பிறந்த பொறப்பா ஒரு அண்ணனும் இருக்கான். இவ்வளவு 2 பேர் மேலயும் உசுரா இருப்பான். அவனுக்கு இன்னொரு தங்கச்சி இப்படி கிடைச்சிருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா இவங்க மேல வச்சிருக்க அதே பாசத்தை தான் அவனும் உன் மேல வைப்பான். கல்யாணத்துக்கு வருவா பாரு. அப்ப அண்ணன் இன்னைக்கு வரலையா? நான் 2 நாளைக்கு முன்னாடியா தரணி எனக்கு ஃபோன் பண்ணனே, உங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு வரதானே சொன்னிச்சு. ஏன் உங்க கூட வரல? உங்களுக்கு முன்னாடியே எங்களை பாக்குறதுக்கு அண்ணன் இங்க வாரேன்னு சொன்னிச்சு. வாரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திட்டல அண்ணன். மச்சான், நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் தரணி கல்யாணத்துக்கு வரலையா? எங்க போயிருக்கான்? நான் வந்திருப்பான் வெளியில நிப்பான்ல நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா. கல்யாணத்துக்கு தான் அண்ணன் வரும்னா அண்ணன் வரட்டும், நாங்க யாருமே பேச மாட்டோம். ஆமா, நானும் தரணி என்னட்டு பேச மாட்டேன். மூக்குக்கு மேல கோவம் வந்தாச்சு, சமாதானம் பண்ணுங்க. என்ன மச்சான், ஏன் தரணி இன்னைக்கு வரல? கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். என்னவா அவனுக்கு? ஐயோ உமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. தரணி இங்க இல்ல, அவன் மெட்ராஸுக்கு போயிருக்கான். மெட்ராஸுக்கு போயிருக்கானா? எதுக்கு? ஏன் மச்சான்? அது தரணிக்கு மெட்ராஸ்ல இருந்து ஒரு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சு. அதுவும் நேத்து தான் வந்தது. இன்னைக்கு தான் அந்த கம்பெனில இன்டர்வியூ. நல்ல சம்பளம், பெரிய பொசிஷனே. அவன் படிப்பு முடிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னா இத்தனை நாளா எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளே கிடந்தான். நான் வேலை பார்த்தா அந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பேன்னு பிடிவாதமா இருந்தான். அங்க வேகன்சி வர நேரம்லாம் இவன் லெட்டர் போடத்தான் செய்வான். ஆனா இன்டர்வியூ வர சொல்லி அங்க எந்த லெட்டரும் வராது. ஆனா என்னமோ தெரியல, நேத்து காலையில அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூ வாங்கின லெட்டர் வந்துச்சு. உடனே இந்த பையன் அத்து புடிங்கிட்டு ஓடிட்டானே. அப்படினா தரணி என்ன மெட்ராஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா? நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. இதையே அண்ணன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல. உங்க அண்ணன் தானே, உங்க 2 பேர்கிட்டயும் இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம், நான் இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைச்சதும் சந்தோஷமான நியூஸோட வந்து என் தங்கச்சி கிட்ட நான் சர்ப்ரைஸா சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு தான் மனசு கேட்கல. நீங்க வந்த உடனே அண்ணன் அண்ணன்னு கேக்குறீங்களே, அதான் என் மனசுல கிடக்காம நானும் சொல்லிவிட்டேன். அப்படின்னா நீங்க எங்க கிட்ட தரணி அண்ணன் இன்டர்வியூக்கு போனதை சொன்னதா அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க. அண்ணன் நினைச்ச மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டும். சொல்ல மாட்டோம். தரணிக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். இத்தனை வருஷமா இந்த வேலைக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தா. ஊருக்கு வரும்போது நல்ல செய்தியோட தான் வருவான். மச்சான், மணி வேற 8 மணி ஆக போகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம பந்தக்கால் நட்டுருவோமா? ஒரு வருஷம் கழிச்சு எல்லாரையும் பார்த்து பேசுனதுல நேரம் போனதே தெரியல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால் நட்டுலாம். வாங்க. என்னவுமா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா இல்ல எதுவும் பண்ணணுமா? இருந்தா சொல்லு, மச்சான் வேலை பார்த்து கொடுக்குறேன். அதெல்லாம் ஒரு வேலை இல்ல மச்சான், நான் காலையில எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கேன். இவ்வளவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களும் வந்துட்டிய. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம போய் பந்தக்கால் நட்டுருவோம். வாங்க மச்சான், அக்காவையும் கூட்டிட்டு வாங்க. பாத்தீங்களா உங்க குழந்தைக்கு இருக்கிற திமிர? பக்கத்துல தானே நிக்கிறேன். ஏன் நேரா என்கிட்ட வந்து வாக்கா அப்படின்னு கூப்பிட வேண்டியதானே? அது என்ன உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து என்ன கூப்பிடுறது? இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்த ஆரம்பிக்கிற? இது நம்ம வீட்டு விசேஷம், நம்ம தான் எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்தணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட சொல்லல உன்கிட்ட சொல்லலன்னு எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஓ, அப்ப உங்களுக்கு என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கு. நான் தான் எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ பொறுமையா தான் இருக்கா. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க. சும்மா தாயே, நீனாச்சும் உன் தங்கச்சியாச்சு. அடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க, இடையில என்ன இழுத்து பறத்தாதிய. வீட்டுலதான் புரட்டி இருக்கா, இங்க வந்தாச்சும் குழந்தையா கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுறாளா? பத்திரகாளி. உங்க சண்டை பாகிஸ்தான் போற மாதிரி நீட்டிக்கிட்டே போதே. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? மாண்டி, எனக்கு உங்க அம்மா கிட்ட சண்டை போடணும்னு ஆசை பாரு. பெரியமா, நல்ல நேரம் முடிஞ்சிரும், வாங்க போலாம். அடியே உங்கள ஓடவடி. சரியா இருங்க, பாத்துக்கிறேன். மச்சான், சாமி கும்பிட்டுருவோமா? சரிம்மா, நீ ஆரம்பி. சரிங்க மச்சான். அனி, அட லட்சுமி, வா வா. நேரம் ஆயிட்டே உன்னை ஆளை காணுமேன்னு நினைச்சேன். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அது எப்படி அனி, நீங்க சொல்லி நான் வராம இருப்பேனா? எப்படி கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன் பாத்தீங்களா? ஆரத்தி எடுக்க போற, நீயும் வந்துட்ட. என்னம்மா லட்சுமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பெரியனி, அண்ணா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டியது. ஊர்ல கோயில் கூட கடையில வியாபாரம் இருந்துச்சா, அதான் வர முடியல. அதனாலதான் காலையில 5 மணிக்கெல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படியா? சரி சரி. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நாங்க நல்லதாம இருக்கோம். நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணே. லட்சுமி, வா, பூஜைக்கு நேரம் ஆயிட்டு பாரு. சரிங்க நீ. என்ன பண்ணுங்க, 80 வருஷம் கழிச்சு இவளை கிட்ட வச்சு பாக்கேன். ஒரே ஊருக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கீங்கம்மா என்ன எதுன்னு கேட்டதில்ல. அது என்னத்த ஏதோ புதுசா எங்களை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
வாய். என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எங்க நீங்களே பார்த்து சொல்லுங்களே எப்படி இருக்கோன்னு. யாண்ட பிள்ளைகளுக்கு என்ன குறைச்ச? மகாராணி ஆட்டம் இருக்கீங்க. தங்க சிலையாட்டம் தங்க பிள்ளைய மின்னுதுவோ. ஏம்மா நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என் தங்கச்சி குடும்பத்துக்குன்னு கிடைச்ச மூணு வயிறுங்க. அத்தை உங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறேன். அப்புறமா நம்ம நிறைய பேசுவோம். நாங்களும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குதே. பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அனி நீங்க பூஜை ஆரம்பிங்க. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. கடவுளே நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. என் புள்ள சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு அவ புகுந்த வீட்டுல போய் வாழணும். ஏம்மா வள்ளி ராணி நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு இதுல குங்குமமும் விதியும் இருக்கு, நெத்தியில வச்சுக்கோங்க. வாணி வீட்டுக்காருக்கும் மாமியாருக்கும் இது பிரசாதத்தை கொடுமா. கொடுங்கம்மா. என்னங்க என்னங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. வாணி நீயே வச்சு விடு. நானா? ஐயோ அத்தை பக்கத்துல தான் இருக்காங்க, பார்த்தா ஏதாச்சும் பேச போறாங்க. நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வச்சு விடுடி. பக்கத்துல உங்க குழந்தையா நிக்க பாத்து. அதான் உன்னை பாக்குறதுக்கு ஆள் வந்தாச்சே, இதுக்கப்புறம் உன்னை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப குசுமுதான் உங்களுக்கு. பாட்டி பாட்டி என்ன தங்கப்பிள்ள என்ன வேணும் என் விஷ்ணு குட்டிக்கு? பாட்டி எனக்கு எதுக்கு பூ ட்ரெஸ் மாலைலாம் போட்டுக்க? அது கல்யாணம் சித்திக்கு தானே, சித்திக்கு தானே பூ ட்ரெஸ் மாலைலாம் போடணும். எனக்கு எதுக்கு இதெல்லாம் போட்டுக்க? விஷ்ணு குட்டி உங்க சித்தப்பாவுக்கு தொண மாப்பிளையா இருக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதான் உன்னை ரெடி பண்ணி உங்க பாட்டி மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பாட்டி அப்போ எனக்கு கல்யாணமா? நான் மாப்பிளையா? அட முளைச்சு 3 இடம் விடல உனக்கு கல்யாணம் வர கேக்குதாக்கும் கல்யாணம்? அப்ப நீ சொன்னல நான் தொண மாப்பிளைனே, அப்ப எனக்கு கல்யாணமா? எனக்கு வெக்கமா இருக்கு சித்தி. மாப்பிளைக்கு வெக்க வர வந்தாக்கும் வெக்கம். வாங்கம்மா எனக்கு ரொம்ப வெக்கமா வருது சித்தி. இங்க பாரு சித்தி, எனக்கு போய் கல்யாணமா? அம்மா எப்படி சொல்லுது பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் பிஞ்சில பழுத்தவனே. கல்யாணம் இருக்கக்காக்கும் கல்யாணம். இங்க வா ஒரு போடு போடுறேன். பாட்டி என்ன சித்தி அடிப்பாமா? ஐயோ என் தங்கத்தை அடிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? வா நீ பாட்டிக்கிட்ட வா, அவ எப்படி அடிக்கிறான்னு பாப்போம். வா என் தங்கம். வெக்கமா இருக்கா என் தங்கத்துக்கு, எப்படி அழகா பேசுது பாரு என் செல்ல பிள்ளை. வா பாட்டிட்ட வாடா என் செல்லம். குழந்தைங்க கூட இப்ப படிச்சு வச்சுக்குது எங்க சேரணும் எங்க சேரக்கூடாதுன்னு. என்னாச்சு சமந்தி? குழந்தைக்கு கூட பணக்கார பாட்டி எது ஏழை பாட்டி எதுன்னு நல்லா தெரியுது, அதான் இடம் பார்த்து சேர்ந்துக்கிறான். ஏமா என்னம்மா என்னாச்சு? அது இல்லடா, இவன் ஊர்ல இருக்கும் போது பாட்டி பாட்டின்னு என் பின்னாடி எப்படி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். உன்னையும் உன் பொண்டாட்டியும் கூட பகல் நேரத்துல தேட மாட்டான், தூங்க போற நேரத்துல தான் உங்ககிட்ட வந்து படுப்பான். மத்த நேரம்லாம் என்கிட்டே தானே இருப்பான். இன்னைக்கு பாரு காலையில இருந்து இந்த பையன் என் கிட்டயே வரமாட்டேங்கிறான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியல, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் யாரு செஞ்சாலும் அவங்க கிட்டே ஒட்டி இருந்துக்குவான். அங்க இருக்கிற வரைக்கும் நீங்க அவனை பாத்துக்கிட்டீங்க, அதனால உங்க கூட இருந்தான். இங்க அத்தை தானே பாத்துக்கிறாங்க, அதனாலதான் அத்தை கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இல்லடா, இப்பதான் இந்த பாட்டி வசதியான வீட்டுக்கு சம்மந்தியாக போறாங்கல்ல, பணக்கார பாட்டியாக போறாங்க, அதான் அவனுக்கு இந்த ஏழை பாட்டிய பிடிக்கல. சமதி என்ன சமதி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கதான் சொல்றேன். மூத்த பொண்ணை கஷ்டப்பட்டு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீலாம். 2வது பொண்ணும் அதிர்ஷ்டக்காரியம், பணக்கார வீட்டுல போய் வாக்கப்பட போறாளாம். தோட்டம் தொடர்பு வசதின்னு எக்கச்சக்கமா இருக்காமலா மாப்பிள்ளை வீட்டுல. போத குறைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் 1 ரூபா கூட சம்மந்தி வீட்டுல வரதட்சணை வாங்க கூடாது, நாங்க தான் நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவோம்னு சொன்னாங்களாம்ல. கல்யாண செலவு கூட மாப்பிள்ளை தான் ஏத்திருக்காராம்ல. இந்த பாருக்கா, உன் மாமியாவை ஒழுங்கா பாய் முடிக்கிட்டு இருக்க சொல்லு.
இல்ல நான் ஏதாச்சும் பேசிவிடுவேன், அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். நான் என்னடி பண்ண முடியும்? நான் ஏதாச்சும் சொல்ல போனா என்னையும் சேர்த்து தான் வசப்படுவாங்க. இதுக்குன்னு அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நான் வாய் முடிக்கிட்டு நிக்கணுமா? இதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் பேசுனாங்க அம்மாவே, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சின்னங்க, என்னம்மா? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்க அம்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த பாருங்க, என் தங்கச்சி தான் அந்த வீட்டுல போய் வாழ போறா. எங்க அம்மா ஒண்ணும் இல்ல. முதல்ல உங்க அம்மா வாய் முடிட்டு நிக்க சொல்லுங்க. நீ ஏன்டி என்கிட்ட கோபுற? நானாடி பேசுறேன். அவங்க கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னேன்னா பொண்டாட்டிக்கு வரைஞ்சிக்கிட்டு என்கிட்ட வரியான்னு கேட்பாங்க. சொப்பா. ஆமா, யாவல பேசிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன? அதான் பதக்கால் நட்டாச்சுலம்மா. இதுக்கப்புறம் ஏன் இப்படி வெயில்ல நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெயில் ஒத்துக்காதுல. நீங்க உள்ள வாங்கம்மா, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. வாணி உங்களுக்கு நல்லா ஐஸ் போட்டு ஜூஸ் போட்டு தருவா. கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அந்த வெயிலுக்கு எதமா இருக்கும். வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். ரொம்ப வெயில் அடிக்குது பாருங்க. பேசலடா பேசல. உன் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்களையும் உன் பொண்டாட்டியும் பத்தி எதுவும் பேசல. அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவான் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா. அத்தை, அம்மா ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அத்தை. அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. யாரு என்ன சொன்னாலும் அது உடனே நம்பிடுவாங்க. நல்லதா கெட்டதானே இருந்து யோசிக்கலாம் மாட்டாங்க. பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்படி பேசிட்டே வருத்தப்படுவாங்க. அவங்க குணமே அப்படித்தான். நீங்க எதையும் நினைச்சுக்காதீங்க அத்தை. அம்மாவுக்காக நான் வேணா. ஐயா மாப்பிள்ள, அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல. எனக்கு சம்மந்தியை பற்றி நல்லா தெரியும். அவங்க புரிஞ்சிக்காம தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சு பேசினா பழக்கம் இல்லை. அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அப்போ பேசிட்டு அதோட மறந்துடுவாங்க. அவங்க குணம் தெரிஞ்சு தானே என்ன பேசினாலும் நான் பொறுமையாக இருக்கேன். சொல்லப்போனா அவங்க நினைக்கிறதுலையும் பைப்பிலையும் தப்பு இல்லையே. ஏன்னா வள்ளிக்கு பார்த்துருக்க இடம் கொஞ்சம் வசதியானவங்க தான். எங்கே அந்த மாப்பிள்ளை வந்ததும் உங்களை நாங்கள் எல்லாரும் மரியாதை இல்லாமல் நடத்திடுவோமோன்னு சம்மந்தி கொஞ்சம் மனசளவில் பயப்படுறாங்க. நான் பெத்த என் 2 பொண்ணுங்களையும் நான் எப்படி வேறுபடுத்தி பார்த்தது இல்லையோ அதே மாதிரி தான் என் பொண்ணுங்களை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளைங்களையும். பெரிய மாப்பிள்ளை ஒரு கண்ணு, சின்ன மாப்பிள்ளை ஒரு கண்ணுன்னு ஒருத்தவங்களை உயர்த்தி இன்னொருத்தவங்களை தாழ்த்தி என்றைக்குமே நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டு பிள்ளைங்க தான். நீங்கள் இந்த வீட்டு பிள்ளைன்னு நம்பி தான் என் மூத்த பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுத்தேன். அவள் என்னைக்கு புகுந்த வீட்டுக்கு போனாலும் அன்னையிலேருந்து இது வரைக்கும் அந்த வீட்டில் பிரச்சனை கஷ்டம்னு என் வீட்டு வாசப்படியை மிதிச்சதே கிடையாது. நீங்கள் அதுக்கு விட்டது கிடையாது. உங்கள் வீட்டில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என் பொண்ணை நீங்கள் மகாராணியாட்டம் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் என் சின்ன பொண்ணு. அவள் கல்யாணம் பண்ணி இன்னும் புகுந்த வீட்டுக்கு போகலைனாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவளை அந்த வீட்டில் ஒரு பொண்ணாவும் அந்த வீட்டோட மகாராணியாவும் தான் பார்க்குறாங்க. இப்படி என் 2 பொண்ணுங்களையும் தங்கமாக பார்த்துக்கிற 2 மாப்பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்களை போய் நான் வேறுபடுத்தி பார்த்தேனா அப்புறம் நான் மனசியாக இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அத்த, இது வரைக்கும் நான் அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள. அதனால நீங்க என்ன தலையில தூக்கி வச்சா கொண்டாடணும்னு என்னைக்குமே நான் எதிர்பார்த்ததே இல்ல. நான் இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாடி தான் முழுக்க முழுக்க காரணம். கடனால இறந்து போன என் அப்பாவோட கடனை ஒரு மகனா நான் அடைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி என் சுமையா அவ சுமையா நினைக்கிறா. என் அப்பா பட்ட கடனுக்காக அவளும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்கு உதவி பண்றா. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளையும் கவனிச்சுக்கிட்டு என் அம்மா என்ன பேசினாலும் அதை பொறுமையா கடந்து போய் இதனால வரைக்கும் என் குடும்பத்தை இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிற என் பொண்டாட்டியை தவிர வேற யாராலையுமே முடியாது. இப்படி பொறுப்பான ஒரு நல்ல பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. இதுக்காக காலத்துக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். நான் என் பொண்டாட்டியையும் இந்த குடும்பத்தையும் என்னைக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உங்களை என்னைக்கு கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். என் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் புரியும். ஆனா அவங்க கொஞ்சம் வெகுளி. எதையும் அவளை ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் ஏத்துப்பாங்க. நீங்க சந்தோஷமா கல்யாண வேலையை பாருங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷம் மாப்பிள்ள, நீங்க இந்த அளவுக்கு எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நானும் சகலையும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு எங்களை மாப்பிள்ளைன்னு சொன்னதை விட இந்த வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷத்தை. இந்த பாருங்க, பள்ளியோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நான் முன்னே நின்று பண்ணுவேன். நீங்க எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள, நீங்க இந்த வீட்டுக்கு மூத்தவர். நீங்க தான் நின்று உங்க குழந்தைய கல்யாணத்தை நடத்தணும். எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன் மாப்பிள்ள. நீங்க இப்ப உள்ள போய் அம்மா கூட போய் இருங்க, போங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். சரிங்க, நான் அம்மா கிட்ட போய் இருக்கேன். மனசு இப்பதான் நிறைஞ்சு போயிருக்கு. மனசு நிறைவா இருக்கு. பரவாயில்லையே மச்சான், நான் நினைச்ச மாதிரி இல்ல. உன் மேல ரொம்ப பாசமா தான் இருக்காரு. அப்படி என்னடி என் புருஷனை பத்தி நீ நினைச்ச? எப்ப பார்த்தாலும் உன் மாமியா உன்கிட்ட உரண்டை எழுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறப்பம்லாம் அம்மாவை நான் பாத்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன், பேசிக்கிறேன்னு இதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை பொண்டாட்டி அருமை தெரியாம அம்மா பிள்ளையாவே மச்சான் இருக்காரோன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்பதானே தெரியுதே பொண்டாட்டியை எந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்னு. விட்டு கொடுக்க மாட்டாராம்ல மச்சான் உன்னைய.
அந்த அளவுக்கு லவ்ஸ் உங்களுக்குள்ள. மச்சான் இவ்வளோ பேசுவாராக்கும். இன்னைக்கு தான் தெரியுது மச்சான் இவ்வளோ பேசுவாருன்னு. இப்படியாடி என் புருஷனை இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் ரொம்ப தங்கமானவரடி. எந்த இடத்துலயுமே அம்மாவையும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டாரு. 2 பேர் மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருப்பாரு. அதனாலதான் உங்க மச்சான எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு. அடி பாவி, வெளியில பார்க்கதான் அம்மாஜி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள வளைச்சதாண்டி. என்ன புள்ள பெத்தும் இன்னமும் கண்ணால காதல் வலை வீசிக்கிட்டு இருக்கீங்களா நீனும் மச்சானும்? யாரு நானாடி வளைச்சலு? ஆமாண்டி, நான் வளைச்சல்னா நீ கொட்டும் வளைச்சலு. நாங்களாச்சும் குழந்தை பிறந்து இன்னும் கண்ணால தான் பேசிக்கிறோம். ஆனா நீனும் வாழும் அந்த பம்பு செட்ல அடிக்கிற கூத்த பார்க்கதான் கண்ணே கூசுதே. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரும் உன்கிட்ட இத சொன்னா? ஆமா, ஊர் முழுக்க பரவி கிடக்கு. அத பத்திலாம் இவளுக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்சத பத்தி தான் இவளுக்கு கவலையா போச்சு. பாடி ஊர் முழுக்க பரவி கிடக்குதா? ஐயே, என் மானமே போச்சு. இந்த ஆளு பம்புல என்ன கேமரா மாட்டி வச்சிருக்கானா? எப்படி இது? இதுக்கெல்லாம் அந்த சுண்டலி ஏதோ காரணமா இருப்பா. அவதான் எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லியிருப்பா. அடியே, கூடவே இருந்து என் மானத்தையா வாங்குற? வரண்டி, இன்னைக்கு வந்து உனக்கு வச்சிருக்கேன். ஆமா, யாமிட்டி ஏன் இப்படி கத்துற? நான் பெரியம்மா வீட்டுக்கு போறேன். அதான் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என்ன பெரியம்மா வீட்டுல கொண்டு போய் விடுங்க, நான் அங்க போறேன். இட்டி இப்பதானே பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு. மதியம் சாப்பாடெல்லாம் ஆக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா போக வேண்டியதானே? மதியத்துக்கு அப்புறமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இப்பவே போகணும். இப்ப போனதான் நான் சாயந்தரம் நலங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக முடியும். இல்லனா அவளும் எல்லாரும் அழகா ரெடியாகி நிப்பாளுவா. நான் மட்டும் என்ன பேக்கலாம் கணக்கவா நிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. என்னை இப்பவே கொண்டு போய் விடுங்க. நான் மதியானம் பெரியம்மா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? கொண்டு போய் விடுறேன், பொறுமையா இரு. ஏமா வாணி, மதியம் சமையலுக்கு நீ சோத்தை மட்டும் வடிச்சு வச்சிரு. குழம்புக்கு கூட்டுக்கெல்லாம் காய்கறி வெட்டி வை, நான் வந்து கூட்டி வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் அடுப்பங்கரையிலே போய் நின்றுக்கிட்டு இருக்காத. நான் இவளை விட்டுட்டு இப்போ வந்துடுவேன், சரியாமா? அக்கா வேற ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. கல்யாண வேலை எதுவும் இருக்கும் போல இருக்கு. நான் என்னன்னு கேட்டுட்டு சட்டுன்னு வந்துடுறேன். நீ அடுப்பங்கரையில போய் நிக்காத, சரியா? போ, மாப்பிளையும் மாமியாரையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஜூஸ் என்னமோ வேணா பழம் வாங்கி வச்சிருக்கேன், போட்டு கொடு, சரியாமா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு அவசர அவசரமா வர வேண்டாம். பொறுமையா என்ன ஏதுன்னு பெரியமாடி கேட்டுட்டு வந்தா போதும். நாங்க பாத்துக்கிறேன் இருக்கிற வேலையை. அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ எதையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் உங்க மாமியார் கூடயும் புருஷன் கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு அது போதும். நான் அதுக்குள்ள வந்துடுவேன். நான் போகும்போதே பையனை கூட்டிட்டு போறேன். இங்க நின்னா சும்மா சும்மா நச்சு பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். நான் இவ கூட கூட்டிட்டு போயிட்டு இவளை பெரியமா வீட்டுல விட்டுட்டு அதோட என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. தங்கப்புல, பாட்டி கூட கடைக்கு வரீங்களா? பாட்டி உனக்கு பண்டம்லாம் வாங்கி தரேன். பாட்டி எனக்கு ஐஸ் வேணும். ஐஸா வேணும்? என் தங்கத்துக்கு ஐஸா வேணும்? சரி வா, பாட்டி வாங்கி தரேன். நீ உள்ள போ, நான் புள்ளைய கூட்டிட்டு போறேன். வாடி. அக்கா, சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரமாவே நீ வந்துரு என்ன? அதெல்லாம் நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ பார்த்து போ அம்மா கூட. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன்.